Learn every day with hope. Hi guys, today we are going to see 5 magazine vocabulary. First one, livid. Livid means furious, extremely angry, மிகவும் கோபம். ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம livid யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ்: She was livid when I saw her in the party. நான் அவளை பார்ட்டியில் பார்த்தபோது அவள் கோபத்தில் இருந்தாள். செகண்ட் ஒன், நெஃபாரியஸ் மீனிங் கிரிமினல், ஹாரிபிள், மோசமான. இது எனக்கு ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம நெஃபாரியஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்: There are many ways for nefarious individuals to hack into Facebook to steal information. Third one, laud meaning praise, honor. தமிழ் மீனிங் பாராட்டு. ஒரு சில ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள பாராட்டுவோம் இல்லையா, புகழ்ந்து பேசுவோம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள்: He lauded his wife's charity work. அவர் மனைவியின் தொண்டு பணியை பாராட்டினார். ஃபோர்த் ஒன், emulate மீனிங் imitate, copy, follow. தமிழ் மீனிங் பின்பற்று. Somebody is trying to do the same ditto of others. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்கள பார்த்து அதே மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க. தட் இஸ் emulate. எக்ஸாம்பிள்: He just wants to emulate his dad. அவர் தனது அப்பாவை பின்பற்ற விரும்புகிறார். ஃபிஃப்த் ஒன், கன்சீல் மீனிங் ஹைட், சீக்ரெட், மறைக்க. தமிழ் மீனிங் ஒரு விஷயத்த அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. தட் இஸ் கன்சீல். எக்ஸாம்பிள்: Is there something you are concealing from me? நீங்கள் என்னிடம் ஏதாவது மறைக்கிறீர்களா? ஓகே காய்ஸ், பை பாய். we will see in the next video. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.